ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு எழுதப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? அடைக்கலமாய் இருக்கிறார், பலனாய் இருக்கிறார், ஆபத்து நேரங்களில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கலமாக இருக்கிறார். எப்படி கோழி தன் செட்டைகளை விரித்து கழுகு வந்து குஞ்சுகளை பறித்து கொண்டு போவதற்கு முன்பு செட்டறைகளை விரித்து தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ, அதுபோல ஆபத்து நேரங்களில் எதிரிகள் தாக்குகிற கண்ணுக்கு மறைவாக வைத்திருக்கிற வலைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் ப்ரொடெக்ட் பண்ணி நம்மை அவ்வளவு பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார். அடைக்கலம் மாத்திரமில்ல, கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார். கர்த்தர் தான் நமக்கு பலன். என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுவேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். நம்முடைய பலன் எல்லாம் அவர் தான், முழு பலன் அவர் தான். இன்னைக்கு நிறைய பேர் மாம்ச பலத்தில் ஓடுறாங்க, பண பலத்தில் ஓடுறாங்க, ஆள் பலத்தில் ஓடுறாங்க. அதெல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வந்துடும். ஆனால் தேவ பலத்தில் ஓட வேண்டும், தேவ பலத்தில் வாழ வேண்டும். தேவனுடைய பலத்தை சார்ந்தவர்கள். இந்த பலன் எங்கே கிடைக்கும்? தேவ பிரசன்னத்தில் கிடைக்கும், தேவ சமூகத்தில் கிடைக்கும், தேவனிடத்தில் கிடைக்கும், தேவனுடைய வார்த்தையில் கிடைக்கும். ஆக தேவ பிள்ளைகளே, தேவனை பலனா வைத்து நாம் வாழ வேண்டும். கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலம், பலனும் மாத்திரம் கிடையாது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறாரா. ஆபத்துன்னு வந்தாலே நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் விட்டு விலகிடுவாங்க. ஆபத்துன்னு பார்த்தா நல்லா இருந்தவங்க, பேசி கொண்டிருந்தவங்க, நேசித்தவர்கள், நம்மோடு நெருங்கி பழகினவர் எல்லாரும் கைவிட்டு விலகி போயிடுவாங்க. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஆபத்து காலத்தில் துணை நிற்கிறவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆபத்து நேரத்தில் உண்மையான துணையாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எப்படி துணையாய் இருக்கிறார்னு சொன்னால், 10வது வசனம் சொல்லு, 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். நம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் துணையுமாய் இருந்து நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம அமர்ந்திருக்கும் போது அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை உடைக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நிரப்பினால் நாம் தேவன் சுட்டரிக்கிறத நாம் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகள், தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருங்க. கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், அவர் தான் நமக்கு துணையுமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட வல்லமில்ல தெய்வத்தை விட்டு விலகி போகாதீங்க, தூரம் போகாதீங்க. அவரை சார்ந்து அவரை அண்டி கொண்டு நீங்கள் வாழுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அவர் துணையுமாய் இருந்து நம்மை நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஒரு நாளும் விட்டு பின்வாங்காதபடிக்கு அவரை பிடித்து கொண்டு அவரை சார்ந்து கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உயர்ந்த அடைக்கலம், அவர் தான் உயர்ந்த அடைக்கலம். நம்ம ரட்சித்தது நோக்கமே பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான். அங்கே தான் ஒரு பெரிய உயர்ந்த அடைக்கலத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவரோடு கூட என்னால் இருக்க போகிறோம், அவர் சமூகத்தில் எப்போது இருக்க போகிறோம், எப்பொழுது துதித்து பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமை எங்கள் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்தில் முன்னே வருகிறோம். கர்த்தர் அந்த காலை வேலையில் கர்த்தாவே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறீங்க என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு அடைக்கலம் அப்பா, எங்கே போவேன், எங்கே அடைக்கலம் தேர்வுன்னு இருந்திருக்கலாம் யாராலும். அப்பா, நீங்கள் அவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்குறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் பலனாய் வந்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த காலையில் ஆபத்து காலத்தில் எங்களுக்கெல்லாம் துணையாய் நீங்கள் நின்று எங்களுக்காக யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பயந்து ஆண்டவருடைய பலனே இல்லை கர்த்தாவை எங்கே அடைக்கலத்துக்கு தேடுவேன் என்று ஓடிக்கொண்டிருக்க ஜனங்களுக்கு நீங்கள் துணியாக வந்து வெற்றி பெற வைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைகளை பார்க்க வைக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்துங்க. இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.